ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிஸ்கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஈஸியாக சுலபமாக மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மோர் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை நம்ம இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் 4 வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா நான் தேவையான அளவு கொஞ்சம் தயிரை தண்ணி ஊற்றி நல்லா மோர் மாதிரி கலக்கி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன கொதி வர வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு சின்ன கொதி வந்துட்டு இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மிக சுலபமான முறையில் நம்ம மோர் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.